this we can see Python, variable and operators from chapter 5. First let us see one small introduction about Python. Python வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்று தான் பைத்தான். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இப்போ பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மீதி இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி C++ல் கான்செப்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்க, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சேம் திங் தான் இங்கே ஃபாலோ ஆகும் வித் சம் டிஃப்ரெண்ட். ஒய் பைத்தான்? பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, தட் இஸ் ஈஸி டு லேர்ன். அப்புறம் இந்த லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஒன் அண்ட் இட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். அதே மாதிரி இந்த பைத்தான் லாங்குவேஜ் இஸ் மிஷின் இண்டிபெண்ட். தட் இஸ் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே போல் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கோடிங்கும் நமக்கு ரீடபிலிட்டி, வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கிளியராக லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. Let us move to the topic Python. Python is the general purpose programming language created by Guido van Rossum from CWI, which is a National Research Institute for Mathematics and Computer Science in Netherlands. பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை க்ரியேட் பண்ணது கைடோ வேன் ரோசம். திஸ் பைத்தான் லாங்குவேஜ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1991. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான் அப்படிங்கிற நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 70s உள்ள ஒரு BBC காமெடி சீரீஸ், தட் இஸ் மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் இருந்து தான் இந்த பைத்தானுங்கிற நேம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. திஸ் பைத்தான் லாங்குவேஜ் சப்போர்ட் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். அப்படின்னா இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், தட் இஸ் லைக் C லாங்குவேஜ், தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா, இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே இந்த பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் we can see key features of Python. இப்போ பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programming. அப்படின்னா பைத்தானுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இதில் வந்து சயின்டிஃபிக் பர்பஸுக்காகவும் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமுக்காகவும் யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் மீன்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். அண்ட் நான் சயின்டிஃபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அப்லோடிங் ஒரு வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இட் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். செகண்ட் ஒன், இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணுனாலும் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம், தட் இஸ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இந்த பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். தேர்ட் ஒன் இஸ் த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்ததுமே இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஃபர்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்காக யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். தேர்ட் ஒன் இஸ் ரீடபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் we can see programming in Python. In Python, programs can be written in two ways, that is interactive mode and script mode. இதில் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம டைரெக்டாக கோடை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்ட்ராக்டிவ் மோடு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணி எகெயின் திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே டைம் ஸ்கிரிப்ட் மோட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி செப்ரேட்டாக py.pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிற ஃபைலை நம்ம திரும்ப எடுத்து என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோடுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். தட் இஸ் இன்ட்ராக்டிவ் மோடில் என்ன பண்ணலாம், கோட் வந்து பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் எழுதுகிறோம், அட் த சேம் டைம் ஸ்கிரிப்ட் மோடில் செப்பரேட் ஃபைலில் எழுதுகிறோம்.
அண்ட் இன்ட்ராக்டிவ் மோடில் எழுதுகிற கோடை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. ஸ்கிரிப்ட் மோடில் எழுதுகிற ஃபைலை வந்து என்ன பண்ணலாம், எகெயின் எடிட் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அப்படி தானே? தட் சாஃப்ட்வேர் இஸ் வெர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் IDLE. IDLE அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா வெப் ரிசோர்ஸ் www.python.org. இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் சயின்டிஃபிக் மோடில் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம். In interactive mode, Python code can be directly typed and the interpreter display the results immediately. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், கோடை டைப் பண்ணி ரிசல்ட்டும் இம்மீடியட்டாக டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எ சிம்பிள் கால்குலேட்டர். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டரில் 1 + 2 = 2 அந்த மாதிரி டேரெக்டாக நம்பர் கொடுத்ததும் உள்ளே என்ன ஆகும், லாஜிக்காக உள்ளே எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்து 3ங்கிறத டிஸ்பிளே பண்ணும், உடனே டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம பைத்தான் கோட் டைப் பண்ணதும் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், நமக்கு ரிசல்ட்டும் உடனே இம்மீடியட்டாக டிஸ்பிளே பண்ணும். For that we want to invoke the Python IDLE by pressing the command start all program python 3.x IDLE python 3.x. அல்லது பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுமே நமக்கு என்ன ஆகும், ஐகான் வந்து டெஸ்க்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பைத்தான் IDLE விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அந்த விண்டோ பாருங்கள், ஸ்டார்டிங் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பார்டர் தான் டைட்டில் பார். ஆல்ரெடி உங்களுக்கு விண்டோஸ் பற்றி எல்லாமே தெரியும், 11th படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ஃபைல் எடிட் அது எல்லாமே என்னது, மெனு பார். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்க அந்த கோடிங் கீழே பாருங்கள், ஒரு 3 ஆரோ ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த பைத்தான் ப்ராம்ப்ட். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பைத்தான் கோடிங் எழுத போகிறீங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களோட கோடை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, யூ ஆர் இன் த இன்ட்ராக்டிவ் மோட். Let us see one simple example. See the first example. அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 5 + 10. ஸோ 5 + 10 = 15. ஜஸ்ட் லைக் எ சயின்டிஃபிக் கால்குலேட்டர். உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ, என்ன லாஜிக் கொடுக்குறீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 + 50 * 10. ஸோ ஃபஸ்ட்டு 50 × 10 கால்குலேட் பண்ணிவிட்டு தென் இட் வில் ஆட் 5. அதுக்கு அடுத்து பாருங்கள் 5 * 2. that means 5 power 2 that is equal to 25. next example 2 பாருங்கள், print of ஒரு string டபுள் கோட்ஸ்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணும், பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கொடுக்குற மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். x = 10, y = 20. ஸோ z = x + y. ஸோ எக்ஸ் ஒயில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம், print the sum டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எ ஸ்ட்ரிங் கமா z. ஸோ இசட்டில் என்ன வேல்யூ இருக்கும், இப்போ 30. ஸோ the sum = 30 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை தான் இப்போ உங்களுக்கு பைத்தான் விண்டோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ இட். செகண்ட் ஒன்று ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு அப்போவே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைத்தான் கோடிங்கை வந்து நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி ஃபர்தராக எடிட் பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இதில் வந்து என்ன இருக்கும்னா பைத்தான் கோடிங் இருக்கும். இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை தான் என்ன சொல்கிறோன்னா ரீயூசபிள் கோட். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணி நீங்கள் திரும்ப எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிங் ஸ்கிரிப்ட் இன் பைத்தான். இப்போ நம்ம பைத்தான் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைல், நியூ ஃபைல் அல்லது Ctrl+Nங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லுக் அட் திஸ் பிக்சர். டு கிரியேட் ஏ நியூ ஃபைல் என்ன பண்ணுறோம், ஃபைலில் போய் நியூ ஃபைல் அல்லது அது பக்கத்தில் ஷார்ட்கட் கீ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Ctrl+N. நீங்கள் ஃபைல், நியூ ஃபைல் அல்லது கீபோர்டில் Ctrl+N கொடுத்தாலும் உங்களுக்கு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும்.
இப்போது ஃபைல் நியூ ஃபைல் கமாண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி அன்டைட்டில்டு blank ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போது நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கோட் ஸ்கிரிப்ட் எடிட்டரில் வந்து நம்ம கோடை வந்து டைப் பண்ண போகிறோம். தட் இஸ் a = 100, b = 350, c = a+b. ரெண்டு ஏபியில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி சியில் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். தட் இஸ் பிரிண்ட் த சம் = c. இதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எடிட்டரில் அப்படியே டைப் பண்ணுறோம். இப்போது டைப் பண்ண கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கும் கமாண்ட் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஃபைல், சேவ் அல்லது ஷார்ட்கட் கீ Ctrl+S யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு என்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்? சேவ் அஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸில் நமக்கு என்ன லொக்கேஷனில் ஃபைலை சேவ் பண்ணணுமோ அந்த ஃபைல் லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், சேவ் அஸ் டைப் அப்படிங்கிற 2 பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபைல் நேமில் உங்களோட ஃபைல் நேம் கொடுங்க. சேவ் அஸ் டைப்பில் ஆல்ரெடி பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைல் சேவ் ஆகும். ஸோ .py அப்படின்னு சொன்னாலே உங்களோட அந்த கோடிங் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பைத்தான் கோடிங் அப்படிங்கிறத ரிசம்பிள் பண்ணும். ஸோ ஃபைல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு தென் கிளிக் த சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கோடிங் எழுதிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமாண்ட் ரன் மாடியூல் அல்லது F5 என்கிற ஃபங்க்ஷன் கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடிஎல்இ விண்டோவில் அந்த எரர் இருக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரெட் கலரில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது என்ன டைப் ஆஃப் எரருங்கிறதும் பைத்தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற எரரை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் கோ பேக் டு யுவர் ஸ்கிரிப்ட் எடிட்டர். அந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்க அந்த ஃபைல் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் தென் சேவ் யுவர் ஃபைல். ஸோ கரெக்டட் ப்ரோக்ராம், எடிட்டட் ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப எகெயின் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது உங்களோட எரர் ஃப்ரீ கோடிங் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்காங்க.